எஸ்ரா அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார் ஒரு நாள். அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அந்த அம்மா இவர் எழுத்தாளர், இந்த எழுத்துல ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபா, பழைய 10 ரூபாய் எடுத்து காமிச்சு கேட்கிறார், தம்பி இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றார், 10 ரூபாயோட மதிப்பு என்னம்மா, 10 ரூபா தானம்மா அப்படிங்கிறார். இல்லப்பா, இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எனக்கு பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி வந்தேன்ப்பா. கிராமத்துல இருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பொண்ணு நான். இவங்க பெரிய குடும்பம், இவங்க தான் கடைசி மருமக வேற. வந்தவங்க போறவங்க எல்லாம் அட்வைஸ், வந்தவங்க போனவங்க எல்லாம் திட்டுறது. இவங்க பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஆளாளுக்கு திட்டுவாங்க. ஹஸ்பண்டு கிட்ட பூ வாங்குறதுக்கு காசு கேட்டா கூட எங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றார். கையில ஒரு பைசா கூட இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல. நான் என்ன பண்ணனே தெரியல. எந்நேரமும் 24 மணி நேரமும் அடுப்படியிலேயே கிடந்து அப்படியே ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால தாங்கவே முடியல. அம்மாட்ட சொன்னா அம்மா பயந்துருவாங்கன்ட்டு அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதினேன். எப்பா, என்னால இங்க இருக்கவே முடியலப்பா, ஆளாளுக்கு என்னைய படுத்து எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னைய காப்பாத்துங்கப்பான்னு அப்பாவுக்கு நான் லெட்டர் போட்டேன். உடனே எங்க அப்பா வந்துட்டாரு. வந்தவர் சாப்பிட்டுட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு மக கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காருமா, வாழ்க்கைனா நாளும் இருக்கும், தைரியமா வாழ பழகணும், சரியா? இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட போறாங்க, உன் குடும்பத்து ஆளுக தானே, சமாளிச்சு பாரு. முடியலைன்னா இந்தா 10 ரூபா, ஊருக்கு வர்றதுக்கு சார்ஜ் 10 ரூபா தான், பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ. உன்னால இங்க தாக்கு முடிக்க முடியலன்னா பஸ் ஏறி பேசாம வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த 10 ரூபா கைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பவரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. முந்தியில் அந்த 10 ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமா நிமிர்ந்துருக்கு. எனக்கு இனிமே பயமே கிடையாது, ஏன்னா 10 ரூபா கையில இருக்கு. எப்ப நினைச்சாலும் நான் வீட்டுக்கு எங்க அப்பாவை பார்க்க போயிருவேன். அது வரைக்கும் இருந்து இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணும்ட்டு மறுநாள்ல இருந்து ரொம்ப தைரியமா எல்லார்ட்டையும் பேசவும் பழகவும் தன்னுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டவும் பழகி இருக்கிறார்கள். நாட்கள் ஆக ஆக இவங்களே அந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 30 வருஷத்துல இந்த குடும்பத்தை நான் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த குடும்பத்துல மாறி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் எங்க அப்பா என் கையில் கொடுத்த 10 ரூபாய் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. பணம் என்பது வெறும் பணம் அல்ல, 10 ரூபாய் என்பது வெறும் 10 ரூபாய் இல்லை. எங்க அப்பா என் கையில் கொடுத்த நம்பிக்கை என்கின்ற அந்த வெறும் 10 ரூபாய் ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தந்திருக்கிறது என்றால் எவ்வளவு கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல.